ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு குட்டி பர்சனல் ஒர்க்னால என்னால் விளாக்ஸ் போட முடியல. ஸோ இன்னைக்கு ஒரு புது விளாகோட வந்திருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் நியூ சீரீஸ்ன்னு போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் லைக் கலேஸ் வேர்ல்டுன்னு ஒரு பேஜில் இந்த பைண்டர் அண்ட் 1 lakh சேவிங் சேலஞ்ச் புக் வாங்கியிருந்தேன். பார்க்க ப்ரிட்டியாக க்யூட்டாக இருக்குங்க. ஸோ அது என்னங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள் மறக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த உங்களுக்கு தெரியுதா 1 lakh சேவிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் ஹவு டு கம்ப்ளீட் யுவர் 1 lakh சேவிங் சேலஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் யுவர் அமௌண்ட் யூ கேன் அஃபோர்ட். உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதில் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெய்லி பேசிஸில் வீக்லி பேசிஸில் உங்களுக்கு எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கும் போது அதை மார்க் பண்ண சொல்கிறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக இதை பண்ண சொல்கிறாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் கோல்னு சொல்லிட்டு உங்களோட நேமு, ஸ்டார்ட் டேட்டு அண்ட் டார்கெட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்கன்றதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, மேபி ஒரு மோட்டிவேஷனுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் போட்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் எனக்கு 1500 பட்ஜெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு 50, 30, 100 அந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜஸ்குள்ளே நம்ம எப்போலாம் அதில் காசு போடுறோமோ அந்த அமௌண்ட் வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படி கொடுத்துருக்காங்க. அதில் 2500 நம்ம வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லையும் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இமேஜஸ் கொடுத்து அமௌண்ட் எவ்வளோங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் see, we'll do it. And ஃபைனலாக இந்த பைண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. புக்லெட் மாதிரி இருக்கு, டைரி மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 100s, 200, 500 நம்ம எடுத்து வைக்கிறோம்னா ஒரு பவுச்சில் ஃபுல்லாக 100s, ஒரு பவுச்சில் ஃபுல்லாக 200s, ஒரு பவுச்சில் ஃபுல்லாக 500s. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்காக இந்த பவுச் கொடுத்துருக்காங்க. உள்ள உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது கூட எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி பட்ஜெட் ஷீட் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு தெரியுதா? பட்ஜெட் ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு, என்ன ரீசனுக்காக இந்த அமௌண்ட்டு, எவ்வளோ நீங்கள் அதில் போடுறீங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ எடுக்கிறீங்க, அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணுறதுக்காக இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்னலாம் நமக்கு லைக் செலவு இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் அவங்க அதுவே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் பர்த்டேக்கா, க்ராசரிஸ்க்கா, கேஸ், எலக்ட்ரிசிட்டி, அது மாதிரி என்ன பர்பஸ் இருக்குங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து அந்த பவுச்சில் ஒட்டிக்கலாம். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அந்த அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க, இந்த அமௌண்ட் இப்போ நீங்கள் 500 எடுத்து வைக்கிறீங்க இந்த மாதம், அது எந்த பர்பஸ்க்காக. இப்போ நீங்கள் கேஸ் பில் கட்டுறீங்கன்னா ஒரு 1000 எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸு நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த இனிஷியேட்டிவ். சீரியஸ்லி இதை எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 750க்கு நான் வாங்கினேன். நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கீழே பேஜும் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த பேஜில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக திஸ் இஸ் அன் குட் திங். நிறைய பேருக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது, நிறைய பேருக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்காகவே நம்ம வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது உங்களுக்கு ஒரு சீரீஸாக எபிசோடாக வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் கண்டிப்பாக வந்து எவ்வளோ என்னால் முடியுதோ நான் எடுத்து வைக்கிறப்பெல்லாம் நான் அதை ஒரு சீரீஸாக ஷார்ட்ஸாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.